அனைவருக்கும் சாய்ராம். உங்களை இந்த இனிய நாளில் சந்தர்ப்பங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு உண்மையாக இங்கே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சகோதரர் சுகுமாரன், சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, டாக்டர் சுரேஷ் கோவிந்த பேச்சை கேட்டீங்க. எல்லாரும் அவங்க நல்ல கருத்துக்கள் மட்டுமில்லை, ஒரு என்டர்டெய்னிங் முறையில் உங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோத்துக்கு என்டர்டெயின் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து என்னென்னா உங்களோட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேவை பெற்ற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் நான் யோசித்தேன். நானும் உங்கள்கிட்ட மறந்து கொண்டு முதல்ல இந்த தமிழ் அவ்வளோ நல்லவும் எனக்கு தெரியாது. நான் வந்து யாழ்ப்பாணத்தை இந்த சேர்ந்தாலும் நான் பிறந்து வளர்ந்ததும் கொழும்புல. ஸோ சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி தமிழ் இங்கிலீஷை நான் கலந்து வரக்கூடும். சரி, ஸோ நானுமே அந்த சாய் குடும்பத்தில் வந்தது வந்து என் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் பிறக்க முந்தைய அம்மா ஒரு சாய் டிவோட்டியாக இருந்தவர். ஸோ அதால் நான் என் அம்மானால நான் ஒரு சாய் குடும்பத்திலே பிறந்தேன். என் அப்பா ஒரு சாய் டிவோட்டியாக இருக்கல, ஆனால் அவர் அதுக்கு அவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ நான் பால் விகாஸ் வகுப்புக்கெல்லாம் போனேன். ஸோ எனக்கு ஒரு சில பேருக்கு உங்களுக்கு திருப்பம் ஒன்று வருமில்ல வாழ்க்கையில். ஸோ எனக்கு அந்த திருப்பம் 8 வயசில் வந்தது. ஸோ அந்த 8 வயசில் எப்போ வந்ததுன்னா, நான் வந்து இலங்கையில் இருக்க எல்லாரும் தெரியும் 83ஆம் ஆண்டு ஒரு கலவரம் நடந்தது. அதில் நானும் எங்களோட குடும்பம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சனால என்னோட வீடு எல்லாம் சேதமடைஞ்சது. ஸோ அந்த கலவரத்தால் எங்களோட வீடு ரிப்பேர் பண்ண வேண்டி வந்தது. அப்போ அந்த டைமில் முதல்ல அம்மா அடிக்கடி ஒரு வருஷம் புட்டபத்தி போய் வாருவார். நான் அது மட்டும் நானும் இல்லை அண்ணா எங்களோட ஃபேமிலி 2 பேர் தான். ஸோ எங்களுக்கு அப்போ எங்களோட அப்பா அம்மா நினச்சாங்க இப்போ வீடு ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் டைம் போகும். ஸோ புட்டபத்திக்கு போகுது. அப்பாவுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்தது, அவர் வெளிநாடு போக வேண்டி வந்தது. ஸோ நான் என் அண்ணா நானும் புட்டபத்திக்கு போக வேண்டி வந்தேன். அப்போ தான் நான் சுவாமியை முதல் காண்ற சந்தர்ப்பம், அதான் நேர்முகத்தில் காண்ற சந்தர்ப்பம் வந்தது. ஸோ அது ஒரு இனிய அனுபவம். அதனால் சொல்ல போனால் நாங்கள் நேரம் இல்லாமல் போவோம். ஸோ அது நான் உண்மையாக சுவாமி முதல் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சுவாமி ஃபிசிக்கலாக காண்ட ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நாள் 83ஆம் வருஷம். ஸோ அதுக்கு பிறகு எனக்கு என்ன தெரியும், அதில் சுவாமியை கண்ட இதுலேங்க எனக்கு இந்த ஆர்கனைசேஷன் இந்த சென்டரில் இந்த இன்வால்மெண்ட் ஏதாவது கூட செய்யணும் போல ஒரு ஆர்வம் வந்திருந்தது எனக்கு. அதோட நான் அதில் சந்திச்சு நான் 2 பேர் இலங்கையிலேருந்து வந்து வேறு 2 பேர். அவங்க அது ஒரே சேவை மெனப்பாட்டில் அவங்களோட நல்ல ஒரு சேவை மெனப்பான்மை இருந்தது. அவங்கள கண்டு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போ நான் இந்த முதல் சேவை நான் உண்மையாக தொடங்கிறது வந்து 8 வயசு. அப்போ இந்த பஜனைக்கு வர எல்லாண்டையும் செருப்பு அடுக்கி வைக்கிறது, அதான் முதல் தொடங்கின இந்த சேவை. அப்போ எனக்கு நல்லா ஜாமாக்கள் இந்த சொந்தக்காரங்கள் சாய் டிவோட்டிஸ் இல்லாத சொந்தக்காரங்க கேள்வி பண்ண படிப்பாங்க, என்ன நீ மெட்டான செருப்பெல்லாம் தூக்கி வச்சுருக்காரு. ஸோ ஆனால் தான் இந்த முதல் இது ஸ்டார்ட். ஸோ அது பிறகு நான் பாலிகாஸ்ட் இருக்கிற காலத்தில் ஒரு விதத்தில் அதுக்கப்புறம் பஜன்ஸ் செய்கிறதுக்கு அதில் இன்வால்வ் ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேறு சேவை திட்டங்களில் இன்வால்வ் ஆக துவங்கினான். ஸோ எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் உண்மையாக. ஸோ நாங்கள் உண்மையாக யோசிக்கிறது இப்போ நாங்கள் முதல்ல பஜன்ஸ் அதில் இன்வால்வ் ஆனான். அது பிறகு இந்த நாராயண சேவா, கிராம சேவை, மருத்துவ கேம்ப்ஸ், மெடிக்கல் கேம்ப்ஸ் அதில் இன்வால்வ் ஆக தொடங்கினார். ஸோ உண்மையாக அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். இப்போ நாங்கள் யோசிக்கிறது சேவை நாங்கள் செய்கிறோம்னா யாருக்கும் நாங்கள் உதவி செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் யோசிக்கிறது அப்படி. ஆனால் உண்மையாக வந்து அந்த சந்தோஷம் வந்து எங்களுக்கு தான் கூட. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் இன்றைக்கு ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. இன்றைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறீங்க.
அவங்க அந்த நேரத்தில் சந்தோஷப்படுறாங்க, உங்களோட சாப்பாடு சாப்பிட்டு உங்களோட வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை கண்டு சந்தோஷப்பட்டு அட்லீஸ்ட் ஒரு கிழமையாவது அதை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களும் கதைப்பீங்க. நான் இப்படி போய் செய்தேன், நான் இப்படி இருந்தது, இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. ஆனால் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த நேரம் தான் அந்த சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஊர் ஆகிறதுக்கு சந்தோஷம். ஸோ உண்மையாக வந்து பயணத்தில் வந்து அந்த பிள்ளைகளும் கூட நீங்கள் தான், நாங்கள். ஸோ சேவை செய்கிறதுல நான் உணர்ந்து கூட பல விஷயங்கள் என்னென்னா, பல விஷயங்கள் இப்போ வந்து சுவாமி நாங்கள் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குற முறை என்ன, நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு, சுவாமி ஏன் இந்த ஆர்கனைசேஷனை தொடங்கினார்? யாரா சொல்லாம? சேவா செய்ய. ஓகே, குட். வேற? சாரி, விளங்குங்க. வாழ்க்கையை மாத்துறதுக்கு. ஓகே, வேற? செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், எங்களை மாற்றி கொள்றது செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தமிழில் சொல்கிறேன்னா தன்மாற்றம். என்ன சொல்கிறேன்? சரி, இல்லை உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன். ரைட், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சுவாமியே சொல்கிற சேவை வந்து இட்ஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே. ஏன்னா நீங்கள் சேவை செய்ய, இப்போ எங்களுக்குமே விரோதிகள் வந்து, உங்களோட விரோதிகள் வந்து யார்? உங்களோட எனிமீஸ் யார்? யார் ஆக்கள்? காமம், குரோதம், லோகம். ஸோ எனிமீஸ் வந்து எங்களோட விரோதிகள் வந்து வெளியில இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸோ ரிலேட்டிவ்ஸ்லையோ எனிமீஸ் இல்லை. எனிமீஸ் எங்களுக்கு தான் இருக்கிறாங்க. அதில் அண்ணன் ஆரன்னு சொன்ன, அதில் கடுமையான மூன்று வந்து என்ன? கோபம், ஈகோ, டிசையர், ஆணவம், ஆசை. ரைட், இதெல்லாம் என்ன ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் ஆசை வருது. என்ன வந்தால் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு மோட்டர் பைக்கில் போனால் எங்களுக்கு ஒரு ஆசை, வேறு ஆள் காரில் போயிருக்க, நீங்கள் காடின்னு சொல்றீங்க நினைக்கிறேன். அதான் ஏன் நானும் ஒரு கார் ஒன்று வாங்கினா என்ன, காரில் நீங்கள் போயிருக்க, நீங்கள் ஒரு டொயோட்டா கார்லையா இல்லாட்டி நிசான் காரில் போயிருக்க ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் பார்க்குறீங்க. நானும் ஒன்று வாங்கினேன். சரி, மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு ஆள் பிவைடி எலக்ட்ரிக் காரில் போகிறாங்க. எனக்கு ஸோ ஒரே அந்த ஆசை வந்து கூடிக்கொண்டே போகுது. இந்த ஆசை நிறைவேற்றாட்டி என்ன நடக்கும்? கோபம் வரும். ரைட், ஆசையை நீங்க நிறைவேற்றினீங்கடா. இப்போ நீங்க இன்னைக்கு BMW வாங்கினீங்கடா, என்ன வருது? ஆணவம். எனக்கு கார் ஒன்று இருக்கு. ரைட், ஸோ இதெல்லாம் இன்டர்ரிலேட்டட். இதில் நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா எந்த அனுபவத்தில் நான் சொல்லுவேன், நான் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டேன். ஆனால் நான் சேவையில் இன்வால்வ் ஆக அந்த ஒரு கொஞ்சம் சந்தர்ப்பங்களால் எனக்கு ஒரு கொஞ்சம் குறைக்கிறது தான் இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ நான் வந்து இப்போ இலங்கையில் டாக்டர் சொன்ன மாதிரி 29 கிராமங்கள் நாங்கள் தத்தெடுத்துருக்கோம். இப்போ தத்தெடுத்துக்கிறோம்னா 29 கிராமங்கள் அவங்களுக்கு இப்போ சுவாமி சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் போய் இருந்துட்டு ஒருக்கா ஏதாவது செய்யறதுன்னு பார்க்க தொடர்ந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு கிராமத்தோட இன்வால்வ் ஆகி அவங்களோட வாழ்வு நிலையை மேலே கொண்டு வரணும்னா அது ஒரு பெரிய சேவை. அதான் சுவாமி இந்த கிராம சேவை தொடங்கினார். ஸோ நாங்கள் அந்த மாதிரி 29 கிராமத்தில் இன்வால்வ் இருக்கோம். அப்போ அந்த கிராமம், இப்போ நீங்கள் எல்லாரும் மேகன் சிட்டிஸில் இருக்கீங்க, நான் இன்றைக்கு சகோதரர் பெரநாடு வரைக்கும் நான் கேட்டால் நீங்கள் கிராமங்கள் இருக்கான்னு அப்போ சொன்ன மாதிரி எனக்கு விளங்கிட்டு, இங்கே இப்போ கிராமங்கள் என்று சொல்ல இயலாது. இந்த இலங்கையில் போதிய கிராமங்கள் இருக்கு. ஸோ அங்கே நாங்கள் போனோம்னா
எங்களுக்கு விடாங்க. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், எங்களுக்கு வீடு கொஞ்சம் இப்படி வசதியாக இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், வாகனம் தேவை. அவங்களுக்கு சில பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதே சரியான கஷ்டம். சில பேருக்கு கை ஒழுங்கா இல்லை, நிறைய வருத்தங்கள் இருக்கு. அந்த வருத்தங்களுக்கு அவங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட், ஸ்ரீலங்காவில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ, கவர்மெண்ட் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கும் கஷ்டம். ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ஒரு சர்ஜரி செய்ய போனீங்கன்னா ஒரு லாங் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். ஸோ காசு இருந்தால் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் செய்யலாம். ஸோ அப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் எங்களுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு உணர்வு வந்தது, ஆஹா எனக்கு அட்லீஸ்ட் இந்த 2 கை இருக்குது, கால் இருக்குது, சுவாமி எங்களுக்கு நான் தந்திருக்கார், ஒரு வீடு இருக்குது, ஒரு சுமாரான காரம் இருக்குது. ஸோ அந்த ஆசையை எங்களுக்கு கட்டுப்படுத்தத்தக்கதாக இருக்குது. ஸோ சேவை வந்து நாங்கள் சுவாமியை ப்ரொமோட் தான். சுவாமி வந்து இந்த ஆர்கனைசேஷன் வச்ச பேர் வந்து முதல்ல வச்ச பேர் வந்து சேவா நிறுவனம், சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன், சேவா நிறுவனம். சேவா ப்ரமோட் பண்ண. ஏன்னா ஆக்களுக்கு அந்த சகோதரன் சுபாரன் சொன்ன மாதிரி சேவா செய்ய நாங்கள் அந்த ஒரு காலம் அந்த ஈகோ இருக்கக்கூடாது. நான் கொடுக்குறேன்னு யோசிச்சோம்னா அந்த சர்வீஸால் ஒரு பிரயோசனம் இல்லை, ரைட்? ஏன்னா நாங்கள் முதல்ல யோசிக்கணும். அந்த முதல்ல நான் சொன்னேன், நாங்கள் உண்மையாக செய்கிறதால நாங்கள் யோசிக்கணும், அவங்க எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தந்திருக்காங்க நாங்கள் சேவா செய்கிறதுக்கு. ஏன்னா அந்த சேவா செய்கிறதால எங்களுக்கு தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. அதே நேரம் நாங்கள் அவங்களுக்கு செய்கிற சேவால அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், அவங்களோட வாழ்வு நிலை மேலே வர்றது. இப்போ சாப்பாடு இருக்கிற ஒரு ஆளுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கிறார்கள், நாங்கள் திருப்பி போய் சாப்பாடு கொடுக்குற ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனால் அவருக்கு சாப்பாடு, அந்த பிள்ளைக்கோ அந்த குடும்பத்தினருக்கு சாப்பாடு இருக்கலாம், ஆனால் படிப்பு மேபி அவங்களுக்கு உதவி தேவை. ஸோ நாங்கள் அந்த சரியான நீடை பார்க்கணும். இப்போ சுவாமி சொல்லிருக்க சர்வீஸ் வந்து எங்களை கன்வீனியன்ஸுக்கு செய்யக்கூடாது. எது லேசு, பக்கத்தில் ஒரு இடத்துல போய் இன்றைக்கு நாங்கள் சேவை செய்யணும், சுவாமியோட பர்த்டே வருது, 100 பேருக்கு சாப்பாடு போடணும், நாங்கள் 100 பேருக்காக போய் சாப்பிடணும். அவங்களுக்கு ஏற்கனவே சாப்பாடு இருக்குன்னா ஒரு யோசனை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும் முடியாது. நாங்கள் போய் ஒரு ஸ்டடி ஒன்று செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவை. அவங்களுக்கு சில படிப்பு பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், சில பேருக்கு சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இப்போ நாங்கள் வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நாங்கள் சேவை செய்ய எல்லாமே சும்மா அள்ளி கொடுக்கறதும் கூடாது. இப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து நீங்கள் அம்மா அப்பா இருப்பீங்க, பிள்ளைகள் கேட்குற எல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா கொடுத்தீங்கன்னா பிள்ளை பல்ல போகும். ஸோ அதே நேரம் நாங்கள் எல்லாம் கொடுத்தோன்னா அப்போ அவங்க சோம்பேறியாக. நாங்கள் பார்க்கணும் அவங்கள சொந்த காலம் நிற்க வைக்கிறது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, நாங்கள் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும், நாங்கள் வந்து முன்னுக்கு நிற்கணும். இப்போ யாரும் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறேன்டா, யாரும் வந்து சொன்னால் தான் நாங்கள் செய்வோம். அண்ணா சுகுமாரன் அண்ணா சொன்னால் தான் நான் வந்து இன்றைக்கு இங்கே ஹெல்ப் பண்ணிடுறேன். அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கணும் நாங்கள் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும். எனக்கு இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வருது. பாலவிகாஸ் கிளாஸில் கேட்க, நான் பாலவிகாஸ் படிச்சுட்டு கேட்க ஒரு சேவை நிகழ்ச்சி ஒன்று இருந்தது. என்னோட கிளாஸில் இருந்த இன்னொரு பாயோரால் அவர் வரையில. அப்போ அந்த டீச்சர் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் அந்த இன்சிடென்ட். இப்போ அவர்கிட்ட கேட்டால் ஏன் நீங்கள் வரையில, இல்லை எனக்கு ஒருத்தரும் சொல்லல. அப்போ இங்கிலீஷில் தான் சொன்னேன், திஸ் இஸ் நாட் அ காக்டெயில் பார்ட்டி டு கிவ் யூ இன்விடேஷன். இது வந்து ஒரு பார்ட்டியில் உனக்கு இன்விடேஷன் கொடுக்குதா, இங்கே வாங்கோ, இது நீங்களே யோசித்து வரோம். ஸோ சேவை வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குவோம். என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நாங்கள் தேடி போவோம். இன்னொரு சொல்ல மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இது பிரசிடென்ட் வேலை, கோஆர்டினேட்டர் வேலை இல்லை, இது எங்கள் எல்லார்ட்டையும் வேலை. அது சின்ன சேவையாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அளவு இல்லை முக்கியம்.
குவாலிட்டி தான் முக்கியம். ஸோ இன்னொன்று எல்லாரும் யோசிக்கிறது, சேவை செய்கிறேன்டா கட்டாயம் பணம் வேணும். நாங்கள் 29 கிராமங்கள் சுவாமி டர்லால் இலங்கையில் இப்போ இன்வால்வாக இருக்கிறோம். என்ன நாங்கள் விஷயம் தொடங்கினாலும் ஒரு சதம் காசும் இருக்காது. ஆனால் நாங்கள் எப்போ முழு மெனதோட துளங்குறோமோ காசு தானாக வரும். அநேகமா சரியான கணக்கு தான் வரும். கூட மாடுது குறைய மாடுது. காசு அதுக்கு வரது இல்லையண்டா 2 ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று நாங்க முழு மெனதோட செய்யறது, ஓ அந்த உண்மையா அந்த நீட் அது இல்லை, நாங்க யோசிச்சாலும் அதை செய்யணும் அப்படியே அந்த நீட் அங்க இல்லை. இதான் எந்த அனுபவத்தில் நான் ஸோ கன்வீனியன்ஸ் நாங்கள் பார்க்கக்கூடாது. நான் என்ன சகோதரர் பரணி சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணணும் உங்களோட பேச்சா எனக்காண்ட உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் மலேசியா நீங்கள் உங்களை அடியார்களோட நான் பார்த்து நான் சிறு வயதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஏன்னா நான் 2005ஆம் ஆண்டு இங்கே ஒரு இளைஞர் மாநாடு நடந்தது பினாங்கில், அதுலேயும் நான் பங்கு பெற்றினான். அப்போல்லாம் நான் உங்களோட இளைஞர்களோட பேசி பழக எனக்கு நீங்கள் அப்போ செய்து கொண்டிருந்தெல்லாம் கேட்க எனக்கு உண்மையாக இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ சுவாமி சொல்கிறாருல்ல, என்ன இப்போ பொறுப்பால் எதுவும் வந்துச்சுண்டா அது நாங்கள் மறக்கக்கூடாது. ரைட். ஸோ நான் இப்படி தான் எனக்கும் வந்தது. 2015ஆம் ஆண்டு ஒரு சுவாமியோட பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு நான் அந்த பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸில் நான் இன்வால்வ் ஆகி கேட்க, அப்போ எனக்கு கால் டாக்டர் ரெடிட்டேன். அப்போ நான் தேசிய சபையை உப தலைவராக இருந்தேன். அப்போ கால் பண்ணி கேட்டார், அடுத்த வருஷம் நீங்கள் தான் தேசிய தலைவராக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஷாக்காக போகுது. அப்போ என்ன நான் அப்போ தான் யூத் வயசு முடிஞ்சு, அப்போ தான் என்னோட 40th பர்த்டே முடிஞ்சது. அப்போ நான் யோசிச்சிருந்தேன், நான் அதுக்கு சொல்லிக்க நான் மறக்கல. ஏண்டா எனக்கு ஞான் சுவாமி சொல்லியிருக்க பொறுப்பு எதுவும் வந்தால் நீ மறக்கக்கூடாது. அப்போ நான் எனக்குள்ள யோசினேன், எனக்கு முதல்ல இருந்த தேசிய தலைவர் எல்லாம் என் அப்பா அந்த வயசாகல். ஏன் சுவாமி எனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு பொறுப்பு தாரேன்? இப்போ இலங்கை நாடு சின்ன நாடு, ஆனால் கிட்டத்தட்ட 80 சென்டர்ஸ் இருக்கு இலங்கையில். ரைட். ஸோ ட்ராவல் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும். ரைட். 3 பெர்மனன்ட் ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கு. ஒரு கேன்சர் ஹாஸ்பிஸ் ஃபுல் டைம் ரன் பண்ணப்படுது. 2 எல்டர்ஸ் முதியோர் இல்லங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். ஸோ நான் யோசனை ஏன் சுவாமி இப்படி. அப்போ எனக்கு அந்த நேரம் ஆன்சர் வேற இல்லை. பிறகுதான் அது ஆன்சர் எனக்கு வந்தேன்டா, முந்தி தேசிய சபைன்னு சொல்றது கொழும்புக்குள்ள தான் கூட ஃபங்க்ஷன், மீட்டிங்ஸ் எல்லாம் கொழும்புல தான், எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொழும்புலேருந்து போகும். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம், நான் செயலாளராக இருக்கேன், செக்ரட்டரியாக இருக்கேன். ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் 2013 அப்படி என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு வவுனியான்ற ஒரு இடத்துல, அது நார்த் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன பேச சொல்லி. அப்போ நான் போயிருந்தேன். நான் பெரிய பேசாமல் இருந்தேன். நான் ஒரு செயலாளர் என்ற முறையில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு அது சரியாக இந்த மனதில் பட்டது. மனோகரன், செயலாளர் கொழும்பு தேசிய சபை. ரைட். அப்போ அதில் என்ன அர்த்தம் எனக்கு அதில் என்ன எனக்கு பதிஞ்சேன்னா, ஸோ இவங்க யோசிக்கிறாங்க இந்த தேசிய சபை ஒரு கொழும்புக்கு சேர்ந்தது, நாட் நேஷனல். ரைட். ஸோ தட் மீன்ஸ் புள்ள அவங்களோட இல்லை, புள்ள எங்கட. ரைட். நாங்கள் ரீச் பண்ணிடுறோம். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு சுவாமி ஒரு வேளை இந்த பொறுப்பை எனக்கு அந்த வயசை தந்திருக்காருண்டா 2-3 விஷயங்கள் நடந்தது. நான் எல்லாருக்கும் ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை, ஒரு 2005 அப்படிலேருந்து
ஒரு எஸ்யூவி ஒன்று வச்சுருக்கோம், ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் அது எனக்கு வாங்குறதுக்கு கட்டையில் காசு எனக்கு போதாமல் இருந்தது. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து காரோட விலை சரியான கூட, டேக்ஸஸ் எல்லாம் சரியான கூட. இப்போ இங்கே வாங்குற கார் நான் அங்கே வந்து ஒரு 3-4 டைம்ஸ் கூட காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா அவ்வளோத்துக்கு காரோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடு வாங்குறது விலைக்குண்டு சம்பந்தம். ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் கார் வந்து விலை அப்ரிஷியேட் ஆகும். மற்ற நாட்களை வாங்கினோட விலை குறைஞ்சது போதும், ஸ்ரீலங்காவில் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ வாங்க கிடைக்கல. ஸோ நான் இடைக்கடை அப்போவே நான் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு. ஒரு பழைய கார் ஒன்று இந்த நிசான் சானி உண்டு. இந்த பொறுப்படுத்து அடுத்த வருஷத்தில் ஒரு எஸ்யூவி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ரைட், அடிக்கடி நான் ட்ராவல் பண்ண வேண்டி வந்தது. நாங்கள் மீட்டிங்ஸை வந்து கொழும்புலையில் எல்லா சென்டர்ஸ்லேயும் இப்போ இந்த ஒரு மந்த் கொழும்புட்டா மெட்டல் மந்த் யார் நார்த்தில், இன்னொரு நாள் ஈஸ்டில், அப்படி ஒரு சென்டர்ஸ். அப்போ உங்களுக்கு எல்லார்டையும் எல்லா சென்டர்ஸ்லேயும் என்ன நடக்குது, என்ன சேவை நடக்குது. அப்போ நாங்களும் அவங்களோட சேர்ந்து இந்த சேவையில் இன்வால்வ் ஆகிருக்கத்தக்கதாக இருந்தது. அந்த அந்த 2016 இப்போதைக்கு அட்லீஸ்ட் அடிஷ்னலாக ஒரு ஆல்மோஸ்ட் 15 வில்லேஜஸ் அடிஷ்னல் நாங்கள் அடாப்ட் பண்ணோம் அந்த டைம் பீரியடில். இது நான் தனியாக செய்யலை, ஒரு டீமாக. அதோடு நாங்கள் ஒன்றா சேர்ந்து செய்த வழியாக தான் இந்த ஆர்கனைசேஷனில் வந்த பிறகு அந்த குழப்பங்களால் எங்களுக்கு அந்த ஒரு பாதிப்பும் சுவாமிகளால் வேற இல்லை. ஸோ என்னென்னா நாங்கள் யுனைட்டடாக இருந்தாங்க. ஸோ நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வரைக்க எங்களுக்கு ஒரு யாராவது வந்து உங்களோட சென்டர் பிரசிடென்ட் எல்லாட்டி கோஆர்டினேட்டர்ஸ் சொல்லிட்டு நீங்கள் இது பொறுப்படுத்தீங்கன்னா கிண பேர் வந்து பின் வாங்குறாங்க. தயவு செய்து செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி உங்களுக்கு தார. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அந்த டைமில் எடுக்காட்டி சிலவில் உங்களுக்கு வரவே வராது. பிறகு நீங்கள் ரிக்ரெட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு டைமில் எங்களோட சென்டரில் ஒரு பஜன் கண்டக்ட் பண்ணுறவா இருந்தவ. அவள் வந்து கொஞ்சம் அவங்க இன்னொரு 2 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி. அப்போ அவங்க ஒரு ஏதோ இதுக்கு சான்ஸ் கொடுக்கலேன்னு அவன் சொன்னான், நான் ரிசைன் பண்ணுறேன், நான் இந்த வேலை எனக்கு செய்யலை, நான் போகிறேன் முந்தி. அப்போ அடிக்கடி அவன் சொல்லியிருக்க அவங்கள ஒரு மாதிரி பசிஃபை பண்ணி நாங்கள் அவங்கள வச்சுருந்தோம். ஒரு பாயிண்டில் அவன் சொன்னான், சரி ஒன்றும் செய்யலாம். அதுக்கப்புறம் அவன் சரியாக அதை ரிக்ரெட் பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு புது பில்டிங், எங்களோட ஓன் பில்டிங் காட்டி ஒரு சென்டரில் அந்த ஓப்பனிங் பஜன் எல்லாமே கேட்க அவள் சரியாக விரும்பினா வந்து பாரு, என்ன அவள் விட்டுட்டு போயிட்டான். ஸோ அது அவங்க இப்போ அவங்க இருந்து போயிட்டாங்க. அது அவங்கள அந்த சாங் மட்டும் அது ஒரு இதாக, ஏன்னா அவங்கள அந்த சான்ஸ் கூட வரவே இல்லை. ஸோ ஒரு காலம் சுவாமியோட ஆர்கனைசேஷன் நீங்கள் விட்டும் போகக்கூடாது. உங்கள்கிட்ட ஒரு யாராவது ஏன்னா சுவாமி வந்து நேராக வந்து ஃபிசிக்கலாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், தம்பி தங்கச்சி இதை செய்யுங்க. அது யாரோ இங்கே இருக்கிற ஒரு ஆளுக்குள்ள தான் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் சுவாமி இதாலாம் நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு பொறுப்பு வந்தால் சில பேர் பேசுனா எனக்கு வேலை கூடுமெண்டு. ஏன் வேலை கூடுதுன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு அந்த வேலை கூடுது ஏன்னா சுவாமி விரும்புகிற நீங்கள் செய்கிறத, அதனால உங்களுக்கு கூட வேலை தார. வேலை குறைவேண்டா, வேலை கூட எடுங்க. ஏன்னா நேரம் வந்து எல்லாரும் சொல்ற நேரம் இல்லையாடு. சுவாமி என்ன தெரியுமா சொல்ற? சுவாமி சொல்லிருக்க இந்த நேரம் இல்லைன்னு சொல்றது வந்து பொய் சாக்கு. இதை நான் சொல்லல, சுவாமி சொல்றேன். இட்ஸ் a lame excuse. உங்களுக்கு உங்களோட 24 மணி நேரம் மேனேஜ் பண்ண இயலாட்டி அது உங்களோட பிள்ளை, நீங்க மேனேஜ் பண்ணணும். உண்மையா பார்த்தா மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் தான் உங்களோட ஓன் ஃபேமிலிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். நீங்கள் சாய் டிவோட்டியண்டா நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் உங்களோட ஃபுல் ஃபேமிலியும் இன்வால்வ் ஆகும். ஏன்னா உங்களோட ஃபேமிலியை உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி இல்லாட்டி நீங்கள் எப்படி மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணி. இன்னொரு ஷேர் பண்ணியிருப்பேன்டா, இப்போ சில பேர் யோசிக்கிறாங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆனால் என்னோட கரியர் எல்லாம் அப்செட் ஆகும். என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் 7 மாதம் நான் இன்வால்வ் ஆகிருக்கேன் சின்ன வயசுலேருந்து.
இந்த கரியரில் எனக்கு ஒரு தாக்கம் வரையில உண்மையாக சுவாமியின் அருளால் ஒரு யங் ஏஜ் இப்போ நான் ஒரு ஸ்ரீலங்காவில் நான் இருப்பேன். தற்போது ஒரு மலேசியாவில் ஒரு பப்ளிக் கோடட் கம்பெனியில் நான் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நான் இன்றைக்கு இங்கே இருக்கிறதே சுவாமியின் அருளால். நானே டிக்கெட் எடுத்து வாங்கி வரேன். சுவாமி அதை பிளான் பண்ணி விட்டார். நேற்று இங்கே ஒரு மீட்டிங் இருக்கு அவர் வச்சு பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதனால நான் டிக்கெட் வாங்க தேவையாக இருக்கேன். நான் இந்த அக்கமடேஷனோ சாப்பாடுக்கோ நான் செலவழிக்க தேவை. ஆக சகோதரர் பரணி நான் வந்து ஹோட்டலேருந்து மீட் பண்ணேன். அதுவும் நான் அவரோட மெயினாக வந்தேன்னா கொஞ்சம் அது ஒரு குவாலிட்டி டைம் அந்த டைம் ட்ராவல் பண்ணிக்க கொஞ்சம் அவரோட காய்ச்சல் வரலாம், இல்லாட்டி அதையும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நாங்கள் மனம் வச்சா சுவாமி அதை பார்த்துக்கொள்வார். சுவாமி உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யூ டேக் 1 step டுவர்ட்ஸ் மீ, I'll take 100 steps towards you. நீங்கள் ஒரு அடி எனக்கு நோக்கி வச்சிங்கன்னா நான் 100 அடி உங்களை நோக்கி வைப்பேன். இன்னொரு விஷயம் சுவாமி சொல்ல கன பேருக்கு தெரியாமல் நிற்கிறேன். யூ கோ 1 step away, I will go 100 steps away from you. நீங்கள் என்ன விட்டு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு எடுத்தீங்கன்னா நான் 100 ஸ்டெப் பின்னுக்கு போவேன். ஸோ நீங்கள் எல்லாரும் உண்மையாக இங்கே இருப்பீங்கண்டா ஏதோ நீங்கள் எல்லாரும் உங்களோட முற்பிறப்பு இந்த பிறப்பில் இன்னும் நல்ல விஷயம் செய்திருப்பீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே இருக்கலாம், நீங்கள் நினைச்சாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஈர்க்கப்பட்டிருப்பீங்க. அதை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ண காட்டுறேன். ஸ்ரீலங்காவில் ஒரு கிராமத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆகி அந்த கிராமம் எப்படி அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் என்ன மன்னிச்சுக்கணும். இந்த வீடியோ உண்மையாக அவங்க பேசுகிறது வந்து தமிழ் தான். நாங்கள் மெட்டாக்களை தெரிகிறதுக்காக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் போது உங்களுக்கு விளங்க வேண்டிக்கிற ஒரு 2 minutes வீடியோ நாங்கள் இதில் ப்ளே பண்ணுறீங்களா? Neerupuram village. The first project was initiated in 2009 in the Neerupuram village, catering to 30 families. The adoption began with Narayana Seva and medical camps. Eventually, these families were given dry provisions to begin their own living. In 2016, the Sai Center came to provide lunch parcels, and during that time they witnessed our living conditions. We didn't have toilets, drinking water, electricity, and due to all of this, our children were struggling a lot to attend school. They helped us get drinking water, electricity, and built toilets, not just for us, but for all families in this village. To encourage resettlement, 30 families were provided with electricity and water, and this was followed with sanitary facilities. House repairs were undertaken to ensure safe living, and later, this assistance was extended to the building of 13 new houses. With the blessings of Satya Sai Baba alone, this village has seen such betterment. Children here used to get delayed to attend school and weren't very educated. But only after the Satya Sai Samiti became involved with this village, there is so much honesty, faith, and children have been given good opportunities to excel in their studies. I come from Neerupuram. I currently live here and study in the 9th grade. From the time I came to Neerupuram, when I was in the 3rd grade, I started attending Bal Vikas classes. From then onwards, I got to know about the Satya Sai Nilayam. Before the center's involvement, our villagers weren't willing to adjust or be united. There weren't bhajans. After they got involved, they introduced bhajans, Nagara Sankirtan, and spread good messages to everyone. And henceforth, our villagers are living in unity and adjust to each other well. I have struggled a lot in the past. I used to be a heavy alcoholic. It's been 3.5 years since I moved to Neerupuram village. But now I don't drink or commit sinful acts. I am self-employed and with Bhagwan's blessings I am living well, especially when compared to how I used to live in the past. I was allergic to cement. I used to attend bhajans and pray to Bhagwan to take away my allergic condition. Now the allergy has reduced. It hasn't gone away fully,
but it has certainly reduced. ஸோ இது வந்து ஒரு தத்தெடுத்த கிராமத்தில் உண்டு. ஸோ இந்த கிராமம் வந்து இப்போ ஒரு சாய் கிராமம் ஆயிடுது. அங்கே அவங்களே ஒரு சென்டரை தொடங்கியிருக்காங்க. ஆனால் உண்மையாக எங்களோட குறிக்கோள் வந்து அவங்கள சாய் டிவோட்டி ஆக்குறது குறிக்கோளாக இருக்கக்கூடாது. எங்களோட குறிக்கோள் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியம் தேவையான பூர்த்தி கொள்வது தான் எங்களோட குறிக்கோள். அவங்க சாய் டிவோட்டிஸ் ஆயினாங்கன்னா எஸ் இட்ஸ் அ அடிஷ்னல் பிளெஸிங். தட் மீன்ஸ் நாங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கோம். ஸோ நான் ஒரு இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணி நான் முடிக்கலாம்னு யோசிக்கிறேன். ஸோ இது ஒரு சர்வீஸ் 2009 உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த டைமில் தான் இந்த இலங்கையில் யுத்தம் எல்லாம் முடிஞ்ச காலம். அந்த பவர் பாயிண்ட் சைடில் ஒரு பவர் பாயிண்ட். ஸோ அந்த டைமில் கன பேர் டிஸ்பிளேஸ் ஆகி கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்கல. ஸோ அந்த எஃபெக்டட் அந்த இதுக்குள்ளே க்ராஸ் ஃபயருக்குள்ள கன பேர் மாட்டப்பட்டிருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட்டுமே எதிர்பார்த்து ஒரு 50,000 60,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் பேர் அதுலேருந்து வெளிவந்தோம். இப்போ அவங்களுக்கு இடம் வந்து இவங்களுக்கு வசதி இருக்கையில் இருக்கிறது. மற்ற இது ஒரு கன்ஃப்ளிக்ட் டைம். ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இருக்கையில். அப்போ நாங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டு அப்போ நான் தேசிய சேவை இணைப்பாளராக இருந்தான், நேஷனல் சர்வீஸ் கோஆர்டினேட்டர். அப்போ நாங்கள் போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணால் நாங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் வைப்போம். ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை, கவர்மெண்ட்டும் ரெடியாக இருக்கல. ஸோ அந்த டைம் அந்த சென்சிட்டிவ் டைம் வந்தபடியாக மற்ற ஆர்கனைசேஷனையும் அவங்களை விடையில. ஏதோ சாய் எங்களோட ஆர்கனைசேஷன் நாங்கள் போய் கேட்டதால் அவங்கள எங்களை விட்டாங்க. ஸோ நாங்கள் வீக்லி ஒரு ஃப்ரைடே போய் மண்டே மட்டும் சண்டே நைட் மட்டும் இருந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தி ரிலீஃப்ஸ் அதர் ஐட்டம்ஸும் கொடுத்துட்டு வாழ்ந்தாங்க. ஸோ இது வந்து நான் அந்த டைமில் சர்வீஸ் கோஆர்டினேட்டர் இருந்தபடியே நான் இதில் இன்வால்வாக இருந்தேன். இதான் அவங்களோட லிவிங் கண்டிஷன். ஸோ தண்ணிக்கெல்லாம் அங்கே பஞ்சம். அங்கே நாங்கள் போனோம்னா மார்னிங் நாங்கள் அது கிட்ட ஒரு சென்டருக்கு பவுனியா அங்கேருந்து தான் நாங்கள் போடலாங்க இந்த கேம்புக்கு. அது போகிறோன்னா ஒரு பெரிய க்ரூஸ். அங்கே போனால் ஒரு வேறு நாட்டில் இருக்கிற மாதிரி, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்கே மார்னிங் நாங்கள் போனால் இப்போ நீங்கள் எல்லோரும் கோவிடுக்கு தான் இந்த மாஸ்க் போட்டு பழகினீங்க. நாங்கள் அந்த டைமில் மாஸ்க் போட வேண்டி வந்து ஏன்னா அவ்வளோத்துக்கு அந்த கொசு ஃப்ளைஸ் மற்றது ஒரு டிசீஸ் அங்கே பிறந்து. ஏன்னா என் வாழ்க்கையிலே முதல் முறை நான் படங்களை பார்த்துருக்கேன். ஆக்கள் ஓப்பன் மூன்ஸில் அந்த படங்கள் கண்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் நேராக கண்டான் ஆக்கள் ஓப்பன் மூன்ஸோட வரேன். ஸோ அந்த மாதிரி இதில் கண்டிஷன்லாம் இந்த கேம்ப் இருந்து. நெக்ஸ்ட் லைஃப் ப்ளீஸ். ஸோ இது வந்து இந்த டைம் வந்து என்னென்னா என் ஒய்ஃப் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் டீமோட போய் வந்தேன் நான். அப்போ என் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஏசி கொண்டாங்க. டாக்டர் கூட என் அம்மாவும் கூட சாய் டிவோட்டியாக இருந்து என் அம்மாவும் கூட என்ன ஏசி கொண்டு நீ போகிற என்ன ஏற்கனவே எங்களுக்கு ஒரு மிஸ்கேரேஜ் வந்து வி லாஸ்ட் ஒன் சைல்ட். ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஏன் போகிற இது உனக்கு ரிஸ்க், உனக்கு நோய் வரலாம். ஏன்னா அந்த டைமில் என்ன டிசீஸ் பரவிக்கொண்டு அதுக்குள்ள. ஸோ நான் யோசித்தேன், நான் என் ஒய்ஃபோட காய்ச்சினான். நான் யோசித்தேன் இல்லை இது சுவாமின்ற வேலை, சுவாமி பார்த்துக்கொள்ள. சுவாமின்ற வேலைண்டா என்ன சுவாமி சொல்ல யூ டூ மை ஒர்க் ஐ வில் டூ யுவர் ஒர்க். ஸோ சுவாமி பார்த்துக்கலாம். நான் அதில் எனக்கு ஒரு டவுட்டே இருக்கேன். ஸோ நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த கேம்பில் இன்வால்வ் ஆனான். ஸோ அது ஸோ அது ஒரு 4-5 months தொடர்ந்து போனது. சுவாமி அருளால் இது ஒரு ஜூலை டு ஜூன் மாதம் தொடங்கி அக்டோபர் மட்டும் போய் கொண்டது. சுவாமி அருளால் அந்த டாக்டர் சொன்ன டேட்டில் December 20th அந்த வருஷம் 2009 என் மகன் ஃபர்ஸ்ட் சன் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹி வாஸ் பார்ன் வெல் அண்ட் குட் பை சுவாமிஸ் கிரேஸ். அடுத்த வருஷம் என்ன நடந்ததுன்னா புத்த பூர்ணிமா 2010. இப்போ அந்த டைமில் ஸ்ரீலங்கா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ட்ராமா செய்கிறது. அந்த ட்ராமாவில் அது ஒரு ட்ராமா பேர் அங்குலிமாலா. அதில் ஒரு சீனில் ஒரு சின்ன அங்குலிமாலா கரெக்டாக வருது. இப்போ எல்லாரும் சொன்னால் உங்களை மகன் இருக்கிறார் அவரை போடுது. அப்போ அவர் ஹி வாஸ் ஒன்லி 6 months தான் நூல். அப்பவும் ஒரு பயம் ஆகலாம். இது 6 மாதம் இன்னும் இல்லை, நீங்கள் அதுக்குள்ள இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, ஹீ கேன் கெட் சிக். அவர் எல்லாரும் பயம். ஸோ இல்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அடுத்த சைடு ஸோ ஸோ யூ வாஸ் இந்த சார் ரைட்.
ப்ளஸ் 6 மாதம். அப்போ எனக்கு சரியான பயம் ரெண்டா. இப்போ 6 மாதம் கூட்ட பற்றி நான் கேள்விப்பட்டேன். அந்த நாள் மட்டும் ஒரு லைவாக ஒரு பேபியும் ஒரு ட்ராமாவில் இன்வால்வாக இருக்கிறேன். எனக்கு சரியான பயம். இப்போ இவர் அழுவாரா, அழுதா அந்த சிவதாஸ் அனுப்பிடுவாங்க, சரியான பயம். அப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தால் அதில் அட்லீஸ்ட் அந்த ப்ளே நேரம் அதாமல் பேசாமல். ஸோ அது ஒரு பெரிய ப்ரோசஸ். அப்போ அவரை தூக்கிட்டு நான் போய் அங்கே இப்போ எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெரிய நேரம் அவரை முந்தி நான் பெரிய நேரம் தூக்கி வச்சதும் இல்லை. நான் வயது தான் கூட அவரை தூக்கினது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா 2 hours நாங்கள் வெயிட் பண்ணி வந்து அந்த சுவாமி வர்றதுக்கு. ஆனால் அவர் அளவே இல்லை. இட் வாஸ் வெரி குவாய்ட். ஸோ ப்ளே நடந்து ஸோ எனக்கு சந்தோஷம். அட்லீஸ்ட் ஹி வாஸ் ஓகே. ஸோ எங்களோட எல்லா டைம் ஆசை என்னென்னா இது நாங்கள் முடிஞ்சோன்னா சுவாமின்னு ஒரு படம் ஒன்று எடுக்கணும். ஸோ அந்த படம் எடுக்க தான் எல்லாரும் குறிக்கிறோம். இப்போ எனக்கு சரியான டென்ஷன், இவர் அழுவாரா என்னை விடுவாரா. அப்போ எல்லாம் முடிஞ்சு நான் இவரை தூக்கிட்டு சுவாமி கிட்ட வாரம் படம் எடுக்க. அப்போ படம் எடுத்தாச்சு. ஸோ அது ஓகே. அப்போ எல்லாரும் போய் இனி பாத நமஸ்காரம்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் செய்யலாம். என்ன எல்லாரும் இந்த சுவாமி இந்த இது ஒன்றுன்னு அவருக்கு ஒன்றும் செய்யலாம். ஆனால் சுவாமி திருப்பி வந்து கிட்ட வந்து எல்லாரும் அப்போ மூவ் பண்ணிட்டாங்க. வந்து கூப்பிட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை நான் என்ன ஷேர் பண்ணுறேன்டா, நான் கனெக்ட் பண்ணது அந்த சேவா. எல்லாரும் சொன்னாங்க போகாது, உனக்கு இது வரும் அது வரும். நாங்கள் முழு மனத்தில் எதுவும் செய்தால் சுவாமி பார்த்துக்கொள்ள. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து இப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங்கே எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் சுவாமி அதை கொடுத்துட்டார். ஸோ நேரம் போனபடியே நான் உங்களோட நேரத்தை இன்னும் எடுக்க முடியல. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சுவாமிக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் நேரம் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஜெய் சார்.